தத்புருஷாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆங்கிலம் 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை சஷ்டி திதி, வெள்ளிக்கிழமை விடியற்காலை 3:46 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், மதியம் 12:32 வரை உள்ளது. அதன் பின் மிருகசீரிட நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்று சஷ்டி விரதம். முருகபெருமான் ஆலயங்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் அதில் பங்கு கொண்டு முருகபெருமான் திருவருளை பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை கௌரி நல்ல நேரம். மதியம் 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை. மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஓரை. காலை 9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர ஓரை. காலை 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஓரை. காலை 11 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை சந்திர ஓரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம். காலை முதல் மதியம் 12:32 வரை சுவாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மதியம் 12:32 பின்னர் விசாக நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். ஆகையால் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நேரத்தில் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் 2. சில காரியங்கள் தடையாகும். தொடர் முயற்சிக்கு பின் அவை வெற்றியளிக்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் தனலாபம் உண்டு. செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. சனி 12. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நலம் பயக்கும். புதன் 12. மாணவர்கள் தங்களுடைய பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 12. மாமூல் பணிகளையே செய்யவும். புதிய முயற்சிகளை தவிர்த்து விட வேண்டும்.
சுமாரான தனலாபம் உண்டு. நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்த காரியத்தை முடித்து விடுவீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பரணி. சுக்கிர பலம் பொருந்தியவர்கள் நீங்கள். எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். இன்று வீண் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. கார்த்திகை. எதையும் யோசித்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். அவசரம் படக்கூடாது. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் மற்றும் ஆஞ்சநேயர். ரிஷபராசி. சந்திரன் ஜென்மத்தில். தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு ஜென்மத்தில். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை வேண்டும். எதையும் ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும். செவ்வாய் 2. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். கலகம் உண்டாகும். நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். சனி 11. தொட்டது பொன்னாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் பதவிகள் கூட கிடைக்கும். சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உயர் பதவியில் அமர்வார்கள். ராகு 11. தொட்டது பொன்னாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை. நிதானம் தேவை. செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ரோகிணி. எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். நீங்கள் முடிவெடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. மிருகசீரிஷம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், பெருமாள், தாயார், குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி. சந்திரன் 12. காரியங்கள் தாமதமாகும். எதிலும் நிதானம் தேவை. குரு 12. நிதி சம்பந்தமான விஷயங்களில் நிதானமும் எச்சரிக்கையும் தேவை. புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். செவ்வாய் ஜென்மத்தில். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. தொழிலாளர்களுடன் பேசும்போதும் நண்பர்களுடன் பேசும்போதும் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். சனி 10. செய்கின்ற தொழிலை செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டாகும். புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 10. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகளை
தவிர்த்து விடுங்கள். மாமூல் பணிகளையும் செய்கின்ற தொழிலையே செய்யவும். நட்சத்திர பலன். மிருகசீரிஷம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. திருவாதிரை. மற்றவர்களை பற்றி பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. புனர்பூசம். மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு பொருளாதார நிலையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார் ஆஞ்சநேயர். கடகராசி. சந்திரன் 11 இஷ்டார்த்த சித்தி. தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று அமோக தனவரவு உண்டு. குரு 11 வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். செய்தொழிலில் அதிக லாபம் உண்டு. நிதி சம்பந்தமான விஷயங்கள் ஏற்றம் தரும். நல்ல லாபம் கிடைக்கும். செவ்வாய் 12 வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். சனி 9 எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள். மாமூல் பணிகளை தொடரவும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். புதன் 9 மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 9 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை பேசி தீர்க்க வேண்டும். சுக்கிரன் 9 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 9 செய்தொழிலில் சிறிய சிறிய தடைகள் வரும். அவற்றை நீங்கள் தகர்த்தெறிவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. நட்சத்திர பலன். புனர்பூசம். மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக அமையும். பெரியோர்களுடைய ஆசி உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று அமோக தனவரவு உண்டு. பூசம். எதையும் திட்டமிட்டபடி நடத்தி காட்டுவீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ஆயில்யம். வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. செய்தொழிலில் நேரடி கவனம் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர். சிம்ம ராசி. சந்திரன் 10 செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 10 அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இடம் பெயர்வார்கள். ஊதிய உயர்வு உண்டு. சிலர் தங்களுடைய வசிப்பிடங்களை மாற்றி அமைப்பார்கள். வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு. செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 8 தொழிலாளர்களை அனுசரித்து நடத்தினால் செய்தொழிலில் லாபம் பெறலாம். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை காட்டும் நிறுவனங்கள், வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர்.
புதன் 8ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 8ல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சுக்கிரன் 8ல் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் தங்களுக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழிலை தொடங்கினால் லாபத்தை ஈட்டலாம். ராகு 8ல் செய்கின்ற தொழிலையே செய்யவும், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம், மாமூல் பணிகளை தொடரவும். நட்சத்திர பலன். மகம். எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரம். எதையும் திட்டமிட்டு சகிப்பு தன்மையுடன் காரியத்தை செயலாற்றுவீர்கள். செய்தொழிலில் வெற்றியும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மேன்மை அடைவீர்கள், இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரம். சகிப்புத்தன்மையை கொஞ்சம் வளர்த்துக் கொள்ளுங்கள், விட்டு கொடுத்து போங்கள், எல்லா வகையிலும் ஏற்றம் பெறலாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். கன்னிராசி. சந்திரன் 9ல் சில காரியங்கள் தாமதமாகும், தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். குரு 9ல் தொட்ட காரியம் நல்ல விதமாக முடியும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும், எல்லா வகையிலும் தனம லாபம் உண்டு. சனி 7ல் உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரித்து நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். நிலம் சம்பந்தமான புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். புதன் 7ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 7ல் அரசாங்க காரியங்கள் தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். அரசாங்கத்தில் பணிபுரிவோர் இடம் மாறுதல் பெறுவர், ஊதிய உயர்வும் பெறுவர். சுக்கிரன் 7ல் திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் தங்களுடைய உடல் நலனில் கவனம் தேவை. ராகு 7ல் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. நட்சத்திர பலன். உத்தரம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அஸ்தம். எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள், பொறுமைசாலிகள் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று தனவரவு உண்டு. சித்திரை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். துலாம் ராசி. சந்திரன் 8ல் செய்தொழிலில் கவனம் தேவை, பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமும் நிதானமும் தேவை, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. குரு 8ல் உடல் நலனில் கவனம் தேவை, நிதி சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். செவ்வாய் 9ல் ரியல் எஸ்டேட்டில் சுமாரான லாபம் கிடைக்கும், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். சனி 6ல் தொட்ட காரியம் தொடங்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. புதன் 6ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், சில மாணவர்கள் பள்ளியில் முதலிடம் பெறுவர்.
சூரியன் ஆறில் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும். சுக்கிரன் ஆறில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்குவர். ராகு ஆறில் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சுவாதி. இன்று காலை முதல் மதியம் 1 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகையால் எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. விசாகம். இன்று மதியம் 1 மணிக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகையால் எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வண்டி வாகனம் ஓட்டுவதில் நிதானமும் கவனமும் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி, பெருமாள் மற்றும் தாயார். விருச்சிக ராசி. சந்திரன் 7. தேக ஆரோக்கியம் கூடும், சௌக்கியம் கூடும். உத்தியோகத்தில் தனலாபம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. குரு 7. திருமணமாகாத இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று குரு சந்திர யோகம். செய்தொழிலில் தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. செவ்வாய் 8. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். சனி 5. நிலம் சம்பந்தமான முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும். வியாபாரிகள் லாபம் ஈட்டுவர். புதன் 5. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 5. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். சுக்கிரன் 5. பெண்கள் தங்கள் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. அழகு சாதன பொருட்கள் விற்பனை அங்காடிகள் லாபத்தை ஈட்டும். ராகு 5. செய்கின்ற தொழிலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும். புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். நட்சத்திர பலன். விசாகம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். அனுஷம். மகான்களுடைய ஆசி உங்களுக்கு உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் பெறுவீர். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கேட்டை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் மற்றும் ஆஞ்சநேயர். தனுசு ராசி. சந்திரன் 6. திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குரு 6.
உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சனி நாளில் நண்பர்கள் மத்தியிலும் தொழில் கூட்டாளிகள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். கவனத்துடன் பேச வேண்டும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை காட்டினால் நல்ல லாபத்தை ஈட்டலாம். புதன் நாளில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் நாளில் உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவர். அவர்களால் செய்தொழிலில் உங்களுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. ராகு நாளில் செய்கின்ற தொழிலையே செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் புதிய முயற்சிகளை இன்று தவிர்த்து விடுங்கள். நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. பூராடம் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. இறை பக்தியில் மனதை செலுத்துங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்திராடம் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, குரு ராகவேந்தர். மகர ராசி. சந்திரன் 5. சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. குரு 5. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செய்தொழிலில் லாபம் உண்டு. சனி 3. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கிட்டும். தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். புதன் 3. மாணவர்கள் தங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். அதனால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிடைக்கும். சுக்கிரன் 3. பெண்கள் தங்கள் வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை, கவனம் தேவை. சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 3. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். உத்திராடம். சிவபெருமான் அருள் உங்களுக்கு என்றும் உண்டு. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவோணம். எதையும் நிதானமாக சீர்தூக்கி பார்த்து செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அவிட்டம். தொட்டது பொன்னாகும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஐயப்பன், ஆஞ்சநேயர். கும்பராசி. சந்திரன் 4. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 4. நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். சனி 2. உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரித்து நடத்தினால் எல்லா வகையிலும் ஏற்றம் பெறலாம். புதன் 2. உங்களுக்கு நல்ல குணம்.
உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சூரியன் 2 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சுக்கிரன் 2 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு 2 வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை, கவனம் தேவை. மாமூல் பணிகளை தொடரவும். நட்சத்திர பலன். அவிட்டம் தொட்ட காரியம் துலங்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சதயம் எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று தனவரவு உண்டு. பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார் ஆஞ்சநேயர். மீனராசி. சந்திரன் 3 திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. குரு 3 நிதி சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த கவனமும் அக்கறையும் கொண்டு முடிவெடுங்கள். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். சூரியன் ஜென்மத்தில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். சூரியன் ஜென்மத்தில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றி அளிக்கும். சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். ராகு ஜென்மத்தில் வாய் வார்த்தைகள் நிதானம் தேவை, கவனம் தேவை. எதையும் யோசித்து முடிவெடுங்கள். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நட்சத்திர பலன். பூரட்டாதி புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை செய்யவும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திரட்டாதி வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எரிச்சல் அடையாதீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துங்கள். பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள். வீண் விரயத்தை தவிர்க்கலாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர் மற்றும் குலதெய்வ வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று வளர்வதை சஷ்டி திதி ஆகையால் முருகபெருமான ஆலயம் சென்று கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் முருகபெருமான் அருளை பெறலாம் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.